ஒரு 75% ஈஸியாக இருந்தது. கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஈஸியும் இல்லை, ஓரளவுக்கு இதாக இருந்தது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள தொழிலாளர் உதவி ஆய்வாளர், வணிக வரி துணை அலுவலர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு வகையான 2237 பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குரூப் 2 எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 53 தேர்வு மையங்களில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வினை 15,708 பேர் இந்த தேர்வினை எழுதினர். இந்நிலையில் 12:30 மணி அளவில் தேர்வு முடிந்து வெளியே வந்த மாணவர்கள் கூறும் கருத்துக்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். என் பேர் ஆனந்தனுங்க. இதுக்கு முன்னாடி 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து டிஎன்பிசி குரூப் 2 வந்து இதோட செகண்ட் டைம் எழுதுகிறேன். குரூப் 4 வந்து இது வரை ஒரு 4-5 வாட்டி எழுதியிருக்கேன். குரூப் 2 லெவல்ன்றது சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ் கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் ஜென்ரல் நாலேஜில் ஒரு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியுது. எந்த பார்ட் ரொம்ப கஷ்டம்னா ஐஎன்எம்லேருந்து கேட்ட கேள்விகள்லாம் கொஞ்சம் டெப்த்து. இது வரையும் பார்த்தீங்கன்னா புக்ஸில் வந்து இப்போ ஹிந்துன்னு ஒரு பத்திரிகை இருக்கும், அந்த பத்திரிகை வச்சு இதெல்லாம் டெவலப் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதோடைய ஆசிரியர்கள்ன்றது கொடுக்கல. அதனால் கொஞ்சம் இன்னும் நம்ம டெப்த்தாக படிக்கணுன்றது தான் என்னுடைய. ரெண்டுமே நார்மல் தாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இது குரூப் 2 பார்க்கும்போது நிறைய இந்த சைக்காலஜி மெத்தட், கோடிங் கோடிங் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு 75% ஈஸியாக இருந்ததுங்க. வினோபா எழுதியிருக்கேன். தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, மேக்ஸும் பரவாயில்ல, ஜிகே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. செல்வமணி. எக்ஸாம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. எப்படின்னா கஷ்டமாக இருக்கும்போது நினச்சி வந்தோம், தமிழில் ஈஸியாக இருந்தது. அது இல்லாமல் ஜென்ரல் கொஸ்டின்லாம் வெரி சூப்பர். ஜிகே பாட்டு இல்லை ஓரளவு படிக்காமல் போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் படிச்சுட்டு போகிறவங்களுக்கு, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் பயந்துகிட்டே வந்தேன், எங்கள் எக்ஸாமில் என்னடா சரியாக படிக்கலையே போலேன்னு. தமிழ் எக்ஸாம்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் ஜிகே மட்டும் கஷ்டமாக இருந்தது. நிறையா புக்கில் இல்லாதது கேட்ட மாதிரி தெரியுது. பாஸ் ஆகிடுவேன். இதுக்கு கட் ஆஃப் தானே, கட் ஆஃப் ரீச் ஆனால் போதும்ல, அது இருக்கும். டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணேன். அதனால் கொஞ்சம் பின்னாடி எப்பவுமே வந்து தமிழ் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, செகண்டு தான் வந்து ஜிகே மேக்ஸ்லாம் வரும். ஆனால் இந்த தடவை வந்து தமிழ் வந்து அந்த 100 கொஷினுமே பேக்கில் இருந்தது, ஜிகேவும் மேக்ஸும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஓவரால் வந்து கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஈஸியும் இல்லை, ஓரளவுக்கு இதாக இருந்தது. கொஞ்சம் குரூப் 2 வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் குரூப் 4 கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இது ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸி தான். தமிழ் ஜென்ரல் கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஓரளவு தெரிகிற மாதிரி இருந்தது. பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் பர்சன்டேஜ் எல்லாமே பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சிலர் வந்து படிச்சு போனவங்க கிளாஸ் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, சரியான ட்ரைனிங் அதான் ட்ரைனிங்கே இருந்தாலுமே கூட ஜிகே வந்து கஷ்டம்தான். ஏன்னா ஜிகே பார்ட் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருக்காங்க.